காற்றினால் அலைப்படுகிற ஊழியர்களுக்கு, என்னால் ஒரு அடி எடுத்தால் 10 அடி என்னை பின்னால் இழுக்குதே அப்படின்னு போராடின ஊழியர்களுக்கு, விசுவாசத்தோட பேதுருவை போல கால் வச்ச ஊழியர்கள், ஆனால் காற்று வெள்ளத்தை பார்த்து மடிந்து போகிறோம் என்று நினைத்த நேரத்தில் நீர் ஒன்று சேர்த்தீங்கப்பா. ஜேக்கப்பையும் ஹெலனையும் ஆண்டவரே, வயசு எவ்வளவோ ஆனால் பேரண்ட்ஸ் மாதிரி இவங்களை கேர் பண்ண கொடுத்தீங்க. இந்த குடும்பங்களையெல்லாம் நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஊழியக்காரன் நான், நீங்கள் சொன்னீங்க நீங்கள் ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன். நீங்கள் we bless everyone here. Amen. அவருடைய வறுமை செழுமையாய் மாறுவது, அவருடைய சுகவீனம் சுகமாய் மாறுவது, பயமும் அவிசுவாசத்தையும் கடிந்து கொள்ளுகிறேன். விசுவாசம் வளரட்டும். அழைத்தவர் ஆண்டவர், இந்த பாதையில கொண்டு வந்தவர் ஆண்டவர். இடையில நான் அமிழ விட மாட்டார். நான் மகிமையா வருவேன். என் ஊழியம் இன்னும் தொடங்கல, இனிமேல் தான் என் ஊழியம் இருக்கு. இது பயிற்சி ஊழியம் தான். இதை நான் ஜெயிச்சிட்டேன்னா நான் ஒரு காலத்துல ஒரு பெரிய அப்போஸ்தலனா எழும்புவேன். அற்புத அடையாளங்களோட ஊழியம் செய்வேன். அந்த விசுவாசம் அவர்களுக்குள்ளே நான் கட்டவிழ்க்கிறேன். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. அவங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். அவங்க சந்ததி நீதிமானுடைய சந்ததியா, அது ஆண்டவரே கேதுரு மரம் போல வளரட்டும். இந்த குடும்பத்துக்கு விரோதமாய் எழும்புகிற குடும்பங்களுக்கு எல்லா காற்றையும் நாங்கள் கடிந்து கொள்ளுகிறோம். We rebuke the wind that blocks their way. இவங்களுக்கு பெரிய எதிர்காலம் இருக்கு. அசுத்த ஆவிகள் பாதியிலேயே இந்த போட்டை கவிழ்க்க பார்க்கிறாங்க. அதை நான் ரிபியூக் பண்றேன். Victoriously go. and ஒரு பெரிய மினிஸ்ட்ரி அவங்களுக்கு வருது. அதுக்கு ஆயத்தப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.